அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நவல்பட்டி எஸ் விஜய் அவர்களுக்கு கனப்பொழுதுல ஒரு யோசனை தோணிருக்கு. அந்த யோசனை என்னன்னு தான் நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு செல்லூர் ராஜா தான் இருக்காங்க. ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது நிறைய செல்லூர் ராஜா இருக்காங்க. அப்புறம் செல்லூர் ராஜா யாரும் தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்துக்குவாங்க. அதிகரித்து வரும் வெப்பத்தால் வைகை அணையில் தண்ணீர் ஆவியாவதை தடுக்க நீர்த்தேக்கத்தில் தெர்மோகோல் அட்டைகளை மிதக்கவிடும் திட்டத்தை நேற்று அறிமுகப்படுத்தினார் அமைச்சர் செல்லூர் ராஜு. கண்டுபிடிக்கிறாங்களோ காணொலியை பார்த்திருப்பீங்க. என்னன்னா தமிழ்நாட்டுல திருச்சி மாவட்ட பக்கத்துல அரியமங்கலத்துல பாத்தீங்கன்னா ஒரு குப்பை கிடங்கு ரொம்ப ஒரு 50 வருஷமா அந்த குப்பை கிடங்கு இருக்கான். இது எந்த அரசியல் தலைவருக்குமே அது எப்படி சரி செய்யணும்னே தெரியல. ஆனா நம்ம திருவெரும்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நவல்பட்டி எஸ் விஜய்க்கு அவருக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன தெரியுமா, அந்த திருச்சியில இருந்து கொஞ்சம் போனா தூவக்குடின்னு ஒரு ஊர். அங்க பாத்தீங்கன்னா கல்குவாரி ரொம்ப நாளா இயங்காம இருக்கு போல இருக்கு. அந்த கல்குவாரி அது இருக்கு. அந்த பள்ளத்துல இந்த மலை இருக்குல்ல, இந்த குப்பை ஒரு 700 டன் வருமா. இந்த குப்பையை கொண்டு அந்த குழிக்குள்ள போட்டுடலாம். அப்படி குழிக்குள்ள போட்டோம்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த குழிக்குள்ள குழந்தைங்களும் மாடுகள்லாம் போய் விடாது. அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த மாதிரி யோசனை எல்லாம் தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி யார்ட்ட வந்திருக்கா? இதுக்கு முன்னாடி திராவிட கட்சிகள் ஆண்டிங்க அந்த சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் உறுப்பினர் யாருன்னா நம்ம கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் தான். அவருக்குலாம் இதெல்லாம் தோணுமா? இவங்களுக்கு தோணிருக்கு. பாத்தீங்களா எப்பேற்பட்ட அறிவு. கிட்டத்தட்ட 1200 அடி பள்ளம் இருக்கு. 200 அடி 300 அடின்னு பாத்தீங்கன்னா கீழே டெப்த் இருக்கு. அதுல கொண்டு போய் கொட்டிட்டோம்னு வச்சுங்களேன், இது யாருக்கும் எந்த பாதிப்பும் வர போறது இல்ல. கனிம வளத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கிற குவாரியில குப்பையை கொட்டுறது சட்டப்படி தண்டனைக்கு உரியதுங்கிறது கூட தெரியாம இது சூப்பர் ஐடியாங்கிற மாதிரி பேசி இத வீடியோவா வேற வெளியிட்டு இருக்கிறாரு. இப்ப என்னன்னா, நம்ம ஒரு சாதாரணமா யோசிப்போமே, நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு தொட்டி மாதிரி கட்டிப்போம். கட்டிட்டு அதுல இருக்கிற குப்பையெல்லாம் போட்டு வச்சிருவோம். ரொம்ப நாளா எடுக்காம அப்படியே இருந்தா என்ன ஆகும்? மழை பெய்யும். மழை பெய்ஞ்சு அந்த தண்ணி ஊறி போகும். இப்ப ஊறி போனா என்ன ஆகும்? கொசு முட்டும், ஈ முட்டும், எலி வரும். இந்த ரொம்ப நாளா ஒரு குப்பை வரட்ட முடியாது இருந்தா இதுல இருந்து ஒரு விஷவாயு எல்லாம் வரும். இந்த விஷவாயு என்ன ஆகும்? சுத்தி இருக்க மக்களை பாதிக்கும், அந்த நிலத்தை பாதிக்கும். சுற்றி நம்ம நிலவரம் எல்லாம் போயிடும், தண்ணி எல்லாம் கெட்டு போயிடும். இப்ப இதை எப்படி ஒரு நல்ல திட்டம் சொல்லி அவர் சொன்னாரு எனக்கு தெரியல. இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லை. இதுல வேற மாவட்ட ஆட்சியருக்கு இதை நாங்க சொல்லியிருக்கேன், அவர் இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம், நான் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மீடியால. நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்ப மாவட்ட ஆட்சியெல்லாம் என்ன நினைச்சிருப்பாரு? அவர் நினைச்சிருப்பாரு எப்படி ஜிகேகம் பாடுறான் அப்படின்னு தான் நினைச்சிருப்பாரு. உண்மையாவே இந்த மாதிரி ஆகச்சிறந்த ஒரு சிந்தனை உள்ள ஒரு கூட்டத்தை எங்களுக்கு காமிச்ச தமிழ்நாடு முதல்வருக்கு ரொம்ப நன்றி.